வணக்கம், நான் உங்களோட ராட்ஸ் பேசுகிறேன். இன்னைக்கு பக்தியுடன் ராட்ஸில் என்ன ஸ்பெஷல் வீடியோனா, இந்த வீடியோ என்னன்றதை பார்த்தோன்னே உங்களுக்கு கெஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக வைகுண்ட ஏகாதசி விரதத்தை பற்றின வீடியோ தான். ஆக்சுவலாக நான் வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு 2 கோவில் போயிருந்தேன். ஒன்று திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கும், இன்னொன்று மகாபலிபுரம் ஸ்தலசைன பெருமாள் கோவிலுக்கும் போயிருந்தேன். பரமபத வாசலுக்கு போயிருந்தேன். தர்ஷன் சூப்பராக கிடச்சிது. நான் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அது உங்களுக்கு ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கிளிப்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நமக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி பற்றி நல்லாவே தெரியும். சகல சௌபாக்கியத்தையும் தருவது நமக்கு வைகுண்ட ஏகாதசி விரதம். ஜென்ரலாகவே நான் ஏகாதசி விரதம்லாம் நான் ஆரம்பத்துலேயே நம்மளோட பக்தியுடன் ராட்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் பிரதோஷம், ஏகாதசி, சங்கடார சதுர்த்தி எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ சகல சௌபாக்கியத்தை தரும் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை பற்றி திருப்பி நான் இதில் சொல்ல போகிறேன். மார்கழி மாதத்தில் வரும் பண்டிகையில் மிக மிக சிறப்பானது வைகுண்ட ஏகாதசி. மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் இந்த ஏகாதசிக்கு முக்தி ஏகாதசி, மோக்ஷ ஏகாதசி, முக்கோடி ஏகாதசி, இருக்கிறதுல பெரிய ஏகாதசி அப்படின்னு நிறைய பெயர்கள், பல பெயர்கள் உண்டு. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அதுக்கு முன்னாடி தினமே பார்த்தீங்கன்னா தசமி நாளில் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை ஆரம்பிக்கணும். ஏகாதசி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு அப்புறம் இறைவனை வந்து நீங்கள் வழிபாடு செய்து கோவில் போகலாம். கோவில் போயிட்டு சுவாமி பார்த்துட்டு தான் பரமபத வாசல் போயிட்டு வரலாம். இல்லை அதுக்கு சில கோவில் அதெல்லாம் இல்லை, நம்ம அது பக்கத்தில் இருக்கிற கோவில் அது இல்லை அப்படின்னா பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த விரதத்தை தொடங்கிறதுக்கே நீங்கள் வந்து இறைவனை வழிபட்டுட்டு வரணும். ஏகாதசி திதி முழுவதும் நம்ம வந்து உணவு உட்கொள்ளாமல், அதாவது உணவு சாப்பிடாம இருக்கிறது தான் வந்து உத்தமம். ஏகாதசி விரதத்துக்கு ஃபுல் டே சாப்பிடாமல் இருக்கிறது தான் உத்தமம். ஆனால் இப்போ நிறையா பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. சாப்பிட முடியாமல் இருக்க முடியாது. ஏன்னா மாத்திரைலாம் மெடிக்கேஷன்ஸில் இருப்பா, மாத்திரைலாம் போட்டுருப்பா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவால நம்ம அந்த தொந்தரவு பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் வந்து பழம் எடுத்துக்கலாம். பழம் எப்படி எடுத்துக்கலான்னா, இப்போலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. கோதுமை சில பேர் சேர்த்துக்கிறா, சில பேர் கோதுமை ரவை கஞ்சி சாப்பிட்றா. அப்படி இல்லைனாக்கா அந்த இது என்ன சொல்லுவா, ஜவ்வரிசி சம்மந்தப்பட்ட கஞ்சி, ஜவ்வரிசி கஞ்சியோ அதோ அதில் பழங்கள் சேர்த்துண்டு சாப்பிட்றது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இதை கடைப்பிடிக்கிற. ஒவ்வொருத்தர் வந்து பலகாரம் ஒரு வேளை பண்ணின்ட்டு மற்ற 2 வேளை சாப்பிடாமல் இருப்பா. ஸோ அவளோட இது தான். நம்ம வந்து எதையுமே இப்படி தான் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அவள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி, அவள் ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். குளிர்ந்த நீரை நீங்கள் வந்து குடிச்சுட்டே வரலாம். துளசி ஏகாதசிக்கு பறிக்கக்கூடாது, முன்ன நாளே பறித்து வச்சுட்டு துளசி நீர் நீங்கள் போட்டு வச்சுட்டு அந்த தீர்த்தத்தை கூட நீங்கள் பறிக்கின்றே வரலாம். ஏகாதசி விரதம் போது எந்த காரணத்தை கொண்டும் துளசியை நீங்கள் பறிக்கவே கூடாது. அது நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பூஜைக்கான துளசியை முதல் நாளே பறிச்சுன்ட்டு நம்ம வந்து 7 முறை துளசி அந்த இது இருக்கு இல்லையா, இலையை வந்து நீங்கள் வந்து ஒன்று ஜலத்தில் போட்டு வச்சுட்டு, இல்லை வெறும் துளசி இலையை மட்டுமே கூட நீங்கள் ஏகாதசி அன்னைக்கு ஒரு 7 டைம்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இந்த துளசி இலை வந்து ரொம்ப நம்ம உடலுக்கு வெப்பம் தரக்கூடியது. ஸோ நம்ம வந்து இந்த மார்கழி மாதத்தில் ஏகாதசி விரதம் இருக்கும் பொழுது இந்த டைம் வந்து குளிர்காலம் அப்படின்றதுனால நம்ம உடலுக்கு நல்ல வெப்பம் கிடச்சி துளசி வந்து நம்ம சாப்பிட்றச்ச நல்ல மெடிசினல் வேல்யூ நமக்கு இருக்கும். துளசி சாப்பிடும்போது நமக்கு தெரியும் அது வந்து கபம், சளி இதெல்லாம் கட்டுப்படுத்தும் இல்லையா? ஸோ அதனால் இது நம்ம சாப்பிட்லாம். 2வது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஜலத்தை நம்ம குடிச்சுட்டே நம்ம பசியும் நமக்கு வந்து தெரியவே தெரியாது. பெருமாள் அந்த அனுகிரகத்தை நமக்கு பண்ணிடுவார். ஸோ முழு நாளும் உணவு இருந்தாமல் யார் இருந்தாலும் அவள் துளசி ஜலம் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்கிறவன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழம், பால், தயிர், நிலக்கடலை, அப்புறம் வந்து ஏதோ ஒன்று அந்த மாதிரி எப்படி வேணுமோ அதை சாப்பிட்றா. டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட இது பொறுத்து. ஸோ இரவு முழுவதும் கண் விழிப்பது அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ராத்திரி முழுக்க கண் விழிச்சுன்னு இருக்கணும். புராண நூல்கள் படிக்கிறது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம பாராயணம் பண்ணுறது, பெருமாள் பாட்டெலாம் பாடின்னு இருக்கிறது, பெருமாள் அஷ்டோத்திரம் சொல்கிறது, துதி பாடுறது, பெருமாளோட பஜனைகள் பண்ணுறது. ஸோ நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்கிறதுக்கு, கண் முழிச்சுட்டு இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணலாம். மறுநாள் துவாதசி அன்னைக்கு காலம்பரை எழுந்து இதே மாதிரி தலைக்கு ஜலம் விட்டுட்டு குளிச்சு சுவாமி நமஸ்காரம் பண்ணி அப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வந்து 21 வகை காய்களை நம்ம உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து முன்னாடி நாளே ஆரம்பிச்சுடுறோம் இல்லையா? தசமி அன்னைக்கே ஆரம்பித்து ஏகாதசிக்கு சாப்பிடாம இருந்து துவாதசிக்கு தான் விரதம்
விரதத்தை நம்ம விடுறோம். ஸோ 21 வகை காய்கறிகளை நம்ம சாப்பிடும்போது பேலன்ஸ்டாக நம்ம பாடிக்கு தேவையான எல்லா என்ரிச்மெண்ட்டும் நமக்கு கிடச்சிடும். ஸோ இதில் கம்பல்சரியாக அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் அவசியமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ துவாதசி அன்னைக்கு காலையில் எழுந்து நீங்கள் வந்து துவாதசி பாரணைன்னு பேர். ஸோ கார்த்தால எழுந்து உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது பேர் துவாதசி பாரணை. ஸோ துவாதசியில் அதிகாலையில் உணவு நீங்கள் உட்கொண்ட பிறகு நல்லா தூக்கம் வரும். ஆனால் நீங்கள் தூங்கப்படாது. பகலில் துவாதசியில் 100% தூங்கப்படாது. ஸோ அன்றைக்கி நைட்டு தான் நீங்கள் தூங்கணும். ஏகாதசி விரதம் முடிஞ்சு 10வது திதியாகிய நம்ம அதாவது ஃபஸ்ட்டு 10வது திதியான தசமி, 11வது திதியான ஏகாதசி, 12வது திதியான துவாதசி, இந்த 3 திதிகள்லையும் நம்ம மேற்கொள்ளும் விரதம் தான். அன்றைக்கி ஆரம்பிச்சுட்டு ஏகாதசிக்கு ஃபுல்லாக இருந்துட்டு துவாதசி அன்றைக்கி தூங்காமல் இருந்து அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு தூங்குற விரதம் தான் வந்து முழுமையடைகிறது அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக எல்லா பாவங்களும் நீங்க பெற்று வைகுண்டம் சேர்வார்கள், மோட்சம் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது 100% அந்த உண்மையான ஒரு விஷயம். ஸோ அந்த ஐதீகத்தை நம்ம வந்து கண்டிப்பாக இதை கடைபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். சகல சௌபாகியங்களையும் ஆரோக்கியமான உடல்நிலையும் பெற்று ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியாக ஆரோக்கியத்தோட அப்படி கண்டிப்பாக எல்லாருமே வாழ்வாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ வைகுண்ட ஏகாதசி உபவாசம் பலன்களும் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். மார்கழி மாத சுக்லபக்ஷ ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி, இல்லை முக்கோடி ஏகாதசி இதெல்லாம் சொல்லுவான்னு நான் சொன்னேன் இல்லையா. இந்த விரதத்தை கடைப்பிடிச்சு பெருமாளை தரிசனம் பண்ணால் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கைன்னு சொன்னேன். வைணவ திருத்தலங்களில் முதன்மையாக இருக்கிறது வந்து ஸ்ரீரங்கம். ஸோ ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் பகல் 10 ராப்பத்து அப்படின்ற விழா இப்போ சிறப்பாக நடைபெற்று இருக்கோம். ஸோ இப்போ இந்த பகல் 10 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் ராப்பத்து ஆரம்பமான அந்த நாள் சுக்லபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு விடிய காத்தால வேலையில் சொர்க்கவாசலை பரமபத வாசலை திறக்கிறது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நமக்கு நன்னாவே தெரியும். ஸோ மூலஸ்தானத்திலிருந்து நம்பெருமாள் வந்து என்ன பண்ணுவார், புறப்பட்டு பரமபத வாசல் சந்நிதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு வந்து அருள் பாலிப்பார். அதை தான் எல்லாருமே பார்த்து பரமபத வாசல் அவர் நுழைஞ்ச அந்த இதில் நம்மளும் நுழைவோம். ஸோ கலியுகத்தில் நம்மாழ்வாருக்கு முன்பு வைகுண்டத்திற்கு செல்வோர் யாரும் இல்லாததால் வைகுண்ட வாசல் மூடப்பட்டு அப்போவே இருந்துதான். ஸோ நம்மாழ்வார் முக்தியடைந்த நாளில் தான் அது திறக்கப்பட்டதாக சொல்கிறது. ஸோ அந்த புராணத்தில் இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கா. ஸோ இதனை அறிந்த நம்மாழ்வார் என்ன பண்ணார், எனக்கு மட்டும் நீங்கள் வைகுண்ட வாசலை திறந்தா போராது, என்னை தொடர்ந்து உங்கள் மேலே யார் யாரெல்லாம் அதீத பக்தி செலுத்துறாளோ, அவர் வேண்டி கேட்டதமான பக்தி வச்சுருக்காளோ, ஸ்ரத்தையா பக்தி பண்றாளோ அந்த அடியவர்களை ஏற்று வைகுண்ட வாசலை திறக்கணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட வேண்டி கேட்டு திறக்க வழி செய்தார் மகாவிஷ்ணு. அந்த நாள் தான் வைகுண்ட ஏகாதசியா சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி. அதை தான் அப்படின்னு போற்றப்படுறது. நம்ம ஆச்சாரியர்கள் இன்றும் அதை நமக்காக பண்ணிட்டு இருக்கா. ஸோ நம்ம சொர்க்கவாசல் பரமபத வாசலுக்கு போய் இன்னைக்கும் நம்ம வந்து பயனடைஞ்சுட்டு இருக்கோம். ஸோ ஆண்டு முழுவதும் வரும் ஏகாதசியில் ஒவ்வொரு பெயர்கள் அதுக்கு இருக்குது. நம்மளோட பக்தியுடன் ராட்ஸ் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகாதசி, டைப்ஸ் ஆஃப் ஏகாதசி எல்லாமே நான் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அந்தந்த ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து வகுத்து இருக்கா, கிளாஸிஃபை பண்ணியிருக்கா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏகாதசிக்கு ஒவ்வொரு பலன் இருக்குன்னு சொன்னால அத்தனையும் சேர்ந்தது தான் இந்த பெரிய ஏகாதசி. அதை தவிர மோக்ஷ ஏகாதசி, வைகுண்ட பதவிக்கு வழிவகுக்கும் ஏகாதசின்ற சிறப்பும் இதுக்கு இருக்குது. அப்புறம் பரமபத விளையாட்டு பற்றி நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இரவு கண் விழித்து பரமபத விளையாட்டு கண்டிப்பாக விளையாடணும். அது ஒரு முக்கிய சம்பிரதாயமாக கருதப்படுறது. ஸோ விளையாட்டில் வந்து ஏணி வழியாக மேலே ஏறுறது சொர்க்கம். அப்புறம் சறுக்கி பாம்பின் வாயில் விழுந்தோம் அப்படின்னா மறுபடியும் திருப்பி அடிப்பகுதிக்கே வந்துடுவோம் இல்லையா. அப்போ ஏணியில் ஏறுறது புண்ணியம், பாம்பில் இறங்குறது பாவம்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஸோ வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இரவு முழுவதும் கண் விழித்திருக்கும் ஒரு சான்ஸும் நமக்கு கிடைக்கும் அந்த விளையாட்டை விளையாடுறதுனால. பக்தர்கள் விடியும் வரை அதை விளையாடிகிட்டே இருப்பா. ஸோ அதை தவிர பாவம் செய்பவர்கள் வாழ்வில் கீழே இறங்கிறதையும், புண்ணியம் செய்கிறவர் சொர்க்கமாகிய திருமாலின் வைகுண்டத்தை எளிதாக அடையலாம் அப்படின்றத வலியுறுத்தும் ஒரு ஆன்மீக விளையாட்டு தான் இது. ஸோ எல்லோரும் நினச்சிக்காதீங்க கடகடன்னு நம்ம வந்து மேலே ஏறி அந்த விளையாட்டில் போயிட்டோம் அப்படின்றதுனால பாவமெல்லாம் போயிடும், கடகடன்னு கீழே இறங்குறவா அவளுக்கு வந்து பாவம் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு நம்ம நல்ல எண்ணங்கள் வைக்கணும், நல்லதை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பெருமாள் மேலே ஸ்ரத்தையான பக்தி வைக்கணும். நம்ம நல்லதை நினச்சி நல்லது பண்ணி பகவான் மேலே பக்தி வச்சா கண்டிப்பாக ஒரு நாளும் பெருமாள் கைவிட மாட்டார். நீங்கள் பயப்படாதீங்க. பரமபத விளையாட்டு விளையாடிண்டே நீங்கள் இறந்தீங்க அப்படின்னா பரமபத வாசலை அடையும் அந்த இது வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த டோர் திறக்கும் அப்படின்றது ஐதீகம். ஸோ அதையும் நீங்கள் விடாமல் விளையாடுங்க. ஆனால் இதையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது எப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தால் நமக்கு
முதல் 10 நாட்கள் நம்ம உட்கொண்ட உணவு இருக்கு இல்லையா, அந்த கழிவு, அந்த நச்சு இதெல்லாம் கரைஞ்சு வெளில வந்துருமா. ஸோ அப்படிப்பட்ட விசேஷம் அதுக்கு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தால் ஜீரண கருவிகளுக்கு நமக்கு ஓய்வு கிடைக்கிறது. அந்த விட்டமின்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய தேவைப்படும் அதுக்கப்புறம். ஏன்னா எல்லாம் பழசெல்லாம் கரைஞ்சு போய்டுறது, எம்டியாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த விட்டமின்ஸ் எல்லாம் நமக்கு திருப்பி கிடைக்கணுன்றதுக்காக தான் துவாதசி பாரணை அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா விட்டமின்ஸ் நிறைந்த எல்லா காய்கறிகள் நான் சொன்ன மாதிரி 21 காய்கறிகளை சாப்பிடும்போது எல்லா விட்டமின்ஸும் நம்ம கிடைக்கிறது. மெயினாக அகத்திக்கீரைலாம் சொன்னேன் பாருங்க, அகத்திக்கீரை, அதுக்கப்புறம் விட்டமின் சி நிறையா நிறைஞ்சிருக்கிற நெல்லிக்காய், இது எல்லாமே நம்ம உணவில் சேர்த்துக்கரிச்சு நமக்கு ஒவ்வொரு நாளும் சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரிய ஒளினால கிடைக்கிற அந்த ஒரு விட்டமின்ஸ், அந்த ஒரு சத்து, எனர்ஜி எல்லாம் நமக்கு ஏகாதசியில் 2 மடங்காக கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் துவாதசி உணவு நம்ம உட்கொள்ளும் போது ஐசைட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாயிடும். நமக்கு நல்லா பிரைட்டாக இருக்கலாம், நல்ல ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ பலன்கள் நிறையா சொல்லிட்டேன். மேலும் பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா, புதனின் அதிதேவதையான மகாவிஷ்ணுவின் இந்த மோகினி அவதார தரிசனம் என்ன பண்ணுன்னா திருமண தடையை நீக்கும், ஆண்களுக்கு ஏற்படும் மலட்டுத்தன்மையை போக்கும். மேலும் பரமபத விளையாட்டு நீங்கள் விளையாடுறச்ச சர்பதோஷங்கள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கிறது, நல்ல வாழ்வு, உங்களுக்கு ஏற்றமான வாழ்வு அப்படின்றது நம்பிக்கை. ஸோ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விளையாட்டில் ஈடுபடுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா. அவள் எல்லா கேம்ஸு இந்த மொபைலில் விளையாடுறது அப்படிலாம் இல்லாமல் நவீன விளையாட்டு எவ்வளோ இருந்தாலும் நிறையா தீமை தான் வருது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பரமபத விளையாட்டெல்லாம் நீங்கள் அவளுக்கு பழக்கப்படுத்துங்கோ, அதில் ஈடுபடுத்துங்கோ. மூளை அறிவுத்திறன், அறிவு வளர்ச்சி அவளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, பரமபத விளையாட்டு விளையாடும் போது ராகு கேதுவோட அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கும். இப்படி நவகிரகத்தோட யோகங்களை மற்றும் தருவதில்லாமல் மார்கழி மாத சுக்லபக்ஷ ஏகாதசி தினத்தில் சாஸ்திர சம்பிரதாயப்படி நம்ம விரதம் இருந்தோம், கடைபிடிச்சோம் அப்படின்னா பெருமாள் நம்ம வழிபட்டோம், பெருமாளை பிடிச்சிக்கணும், நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டுட்டா நம்ம எல்லாருக்கும் வைகுண்டத்தில் இடம் நிச்சயம், மோட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். ஸோ எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி எல்லாருமே பயனடைங்கோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நித்திய கல்யாண பெருமாள் திருவிடந்தை, நித்திய கல்யாண பெருமாள், அதை தவிர நம்மளோட சலசைன பெருமாள் கோவில் 2த்தையுமே போட்டிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் போய் தர்ஷன் பார்த்துட்டோம், ரொம்ப டஃப்பாக இல்லை. 2மே 108 திவ்ய கஷேத்திரம். ஸோ ரொம்ப விசேஷம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு போய் பார்க்கறது, ஜம்முன்னு போய் பார்த்து நல்ல தர்ஷன் திவ்யமாக கிடச்சிது, ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்கள் எல்லாருமே போயிருப்பீங்க. கமெண்ட் செக்ஷனில் போடுங்க யார் யார் எந்தெந்த கோவிலுக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்படியே பார்த்து செலிப்ரிட்டி நம்மளோட எக்ஸ் கிரிக்கெட்டர் ஸ்ரீகாந்த் இருக்கார் இல்லையா, அவர் இருந்தார். சரி, அதையும் ஆட் பண்ணலாமேன்னு ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து நன்னா பயனடைங்கோ, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரும். See you, bye bye, take care.